தோத்திரம் அனைவருக்கும் தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில் இனிமை மிகு பாடல்கள் பகுதி 4 வாசிக்கலாம். பாடல் 14 தலைவன் கூற்று. என்னே உன் அழகு, என் அன்பே என்னே உன் அழகு. முகத்திரைக்கு பின்னுள்ள உன் கண்கள் வெண்புறாக்கள், கிளையாதின் மலை சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல். உன் பற்களோ மயிர் கத்தரிப்பதற்கென குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன. அவை யாவும் இரட்டை குட்டி போட்டவை, அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை. செம்பட்டு இழை போன்றன உன் இதழ்கள், உன் வாய் எழில்மிக்கது. முகத்திரையின் பின்னிருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை. தாவீதின் கொத்தளம் போல் அமைந்துள்ளது உன் கழுத்து. வரி வரியாய் 1000 கேடயங்கள் அங்கே தொங்குகின்றன. அவையெல்லாம் வீரர் தம் படைக்கலன்களே. உன் முலைகள் 2 லீலிகள், நடுவில் மேயும் ஒரு மான் குட்டைகளை ஒக்கும், கலைமானின் இரட்டை குட்டிகளை ஒக்கும். பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் வெள்ளை போல மலையினுக்கு விரைந்திடுவேன். சாம்பிராணி குன்றுக்கு சென்றிடுவேன். என் அன்பே நீ முழுவதும் அழகே, மறுவோ உன்னில் சிறிதும் இலதே. பாடல் 15 தலைவன் கூற்று. லெபனோனிலிருந்து வந்திடு மணமகளே, லெபனோனிலிருந்து வந்திடு, புறப்படு. அமானா மலை உச்சியினின்று, செனீர் மற்றும் எர்மோன் மலை உச்சியினின்று, சிங்கங்களின் குகையினின்று, புலிகளின் குன்றுகளினின்று இறங்கி வா. என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் என் தங்காய் மணமகளே. உன் விழி வீச்சு ஒன்றினாலே, உன் ஆரத்தின் முத்து ஒன்றினாலே என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய். உன் காதல் எத்துணை நேர்த்தியானது என் தங்காய் மணமகளே. உன் காதல் திராட்சை ரசத்தினும் இனிது. உனது பரிமளத்தின் நறுமணமோ எவ்வகை தைலத்தின் நறுமணத்தினும் சிறந்தது. மணமகளே, உன் இதழ்கள் அமிழ்தம் பொழிகின்றன. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றன. உன் ஆடைகளின் நறுமணம் லெபனோனின் நறுமணத்திற்கு இணையானது. பாடல் 16 தலைவன் தலைவி உரையாடல். பூட்டியுள்ள தோட்டம் நீ என் தங்காய் மணமகளே, பூட்டியுள்ள தோட்டம் நீ. முத்திரையிட்ட கிணறு நீ, மாதுளை சோலையாய் தளிர்த்துள்ளாய். அங்கே தித்திக்கும் கனிகள் உண்டு, மறுதோன்றியும் நரந்தமும் உண்டு. நரந்தம், மஞ்சள், வசம்பு, லவங்கம், எல்லா வகை நிறமண மரங்களும் வெள்ளைப்போளமும் அகிலும் தலை சிறந்த நறுமணப் பொருள்கள் யாவும் உண்டு. நீ தோட்டங்களின் நீரூற்று, வற்றாது நீர் சுரக்கும் கிணறு, லெபனோனின்று வரும் நீரோடை. வாடையே எழு, தென்றலே வா, என் தோட்டத்தின் மேல் வீசு, அதன் நறுமணம் பரவட்டும். என் காதலர் தம் தோட்டத்திற்கு வரட்டும், அதன் தித்திக்கும் கனிகளை உண்ணட்டும். 5ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன் என் தங்காய் மணமகளே. என் வெள்ளை போளத்தையும் நறுமண பொருளையும் சேகரிக்கின்றேன். என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன். என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன். தோழர்களே உண்ணுங்கள், அன்பர்களே போதை ஏற பருகுங்கள். பாடல் 17 தலைவியின் கூற்று. நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது. இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார். கதவை திற என் தங்காய், என் அன்பே, என் வெண்புறாவே, நிறை அழகே. என் தலைப்பணியால் நனைந்துள்ளது. என் தலை மயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடையை களைந்து விட்டேன், மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ?
என் கால்களை கழுவியுள்ளேன், மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார். என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று. எழுந்தேன் நான். காதலருக்கு கதவு திறக்க என் கையில் வெள்ளைப்போளம் வடிந்தது. என் விரல்களில் வெள்ளைப்போளம் சிந்திற்று. தாழ்பால் பிடியில் சிதறிற்று. கதவை திறந்தேன். நான் என் காதலருக்கு, அந்தோ என் காதலர் காணவில்லை, போய்விட்டார். என் நெஞ்சம் அவர் குரலை தொடர்ந்து போனது. அவரை தேடினேன், அவரை கண்டேன் அல்லேன். அவரை அழைத்தேன், பதிலே இல்லை. ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என்னை அடித்தனர், காயப்படுத்தினர், என் மேலாடையை பற்றித்து கொண்டனர். கோட்டை சுவரின் காவலர்கள் அவர்கள். எருசலேம் மங்கையரே, ஆணையிட்டு சொல்கின்றேன், என் காதலரை காண்பீர்களாயின் அவரிடம் என்ன சொல்வீர்கள்? காதல் நோயுற்றேன் நான் என சொல்லுங்கள். பெண்களுக்குள் பேரழகியே, மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? இவ்வாறு எங்களிடம் ஆணையிட்டு கூறுகின்றாயே, மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? என் காதலர் ஒளிமிகு சிவந்த மேனியர், பல்லாயிரம் பேர்களிலும் தனித்து தோன்றுவார். அவரது தலை பசும்பொன், தலைமுடி சுருளாய் உள்ளது, காகம் போல் கருமை மிக்கது. அவர் கண்கள் வெண்புறாக்கள் போன்றவை, பாலில் குளித்து நீரோடைகளில் அருகில் கரையோரங்களில் தங்கும் வெண்புறாக்கள் அவை. அவர் கன்னங்கள் நறுமண நாற்றங்கால்கள் போல்வன, நறுமணம் ஆங்கே கமழ்கின்றது. அவருடைய இதழ்கள் லீலி மலர்கள், அவற்றினின்று வெள்ளைப்போளம் சொட்டு சொட்டாய் வடிகின்றது. அவருடைய கைகள் உருண்ட பொன் தண்டுகள், அவற்றில் மாணிக்க கற்கள் பதிந்துள்ளன. அவரது வயிறு யானை தந்தத்தின் வேலைப்பாடு, அதில் நீலமணிகள் பொதிய பெற்றுள்ளன. அவருடைய கால்கள் பளிங்கு தூண்கள், தங்கத் தளத்திலே அவை பொருந்தியுள்ளன. அவரது தோற்றம் லெபனோனுக்கு இணையானது, கேதுரு மரங்கள் போல் தலை சிறந்தது. அவரது வாய் இணையற்ற இனிமை, அவர் முழுமையும் பேருவகையே. எருசலேம் மங்கையரே, இவரே என் காதலர், இவரே என் நண்பர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய நாளுக்கான திருமறை பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உரித்தாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தோடு இணைந்திருங்கள். இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.